சரிங்களா? டிட்வா புயல் தொடர்பான புதிய அதிகாரபூர்வமான தகவலை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இப்போது அறிவித்திருக்கிறார். இந்த டிட்வா புயலானது ஆந்திரா பகுதியில் கரையை கடக்கும் என ஏற்கனவே கணித்திருந்த சூழ்நிலையில் இப்போது மாமல்லபுரம் புதுவை இடையேதான் இது கரையை கடக்கப் போகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி புதுவை மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று பேரிடர் மேலாண் துறை அமைச்சர் சற்று முன்பு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இந்த முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறார். இதனால் கடந்த 36 மணி நேரமாக அங்கும் இங்கும் போக்கு காட்டிக் கொண்டிருக்கும் இந்த டிட்வா இனிமேல் டிமிக்கி கொடுக்காது. ஒரே பகுதியை நோக்கி நகர்ந்து ஆந்திரா நோக்கி செல்லாது. புதுவை மாமல்லபுரம் இடையேதான் கரையை கடக்கும் என்றும், ஆனால் சென்னையை பொறுத்தவரை நாளை மாலை வரை விட்டு விட்டு தொடர்ந்து மழை பெய்து கொண்டுதான் இருக்கும் என்றும், ஒவ்வொரு மழைப்பொழிவும் 15 நிமிடத்தில் இருந்து 10 நிமிடம் மற்றும் 20 நிமிடங்கள் வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்திருக்கிறார். புயல் கரையை கடக்கும் பகுதி மாமல்லபுரம், புதுச்சேரி என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இப்போது வானிலை மையம் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனால் ஆந்திராவில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட டிட்வா மீண்டும் அனைவரும் கடித்ததற்கு மாறாக மற்றொரு பாதையில் புதுவை மற்றும் மாமல்லபுரம் மரக்காணம் இடையே அது வலு குறைந்த நிலையில் கரையை கடந்ததா கரையை கடக்கவில்லையா என்பதை அறிய முடியாத அளவுக்கு வெறும் மழைப்பொழிவோடு தான் இந்த டிட்வா கரையை கடக்கும் என்றும், வேகமான காற்றோ தலைக்காற்றோ இருக்காது என்பதால் அது கரையை கடப்பதை அந்த பகுதியில் இருப்பவரே அறிய முடியாத அளவுக்கு மிகவும் மெதுவாக அது கரையை கடக்கும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்திருக்கிறார். இதனால் டிட்வா புயல் கரையை கடக்கும் பாதையில் மீண்டும் ஒரு மாற்றம். ஆந்திரா அல்ல, மாமல்லபுரம் புதுவை மரக்காணம் இடையே தான் அது வலு குறைந்த நிலையில் கரையை கடக்கும். அதுவரை சென்னையில் விட்டுவிட்டு மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பையும் தமிழக அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. சர்மிளா.